ஓம் சாந்தி. 9/2/2025 அவ்யக்த பாப்தாதா. ரிவைஸ்ட் டேட் 18/1/2004 மதுபன். உலகத்திற்கு அதிகாரியின் நேரடி குழந்தை என்ற நினைவில் இருந்து கொண்டு அனைத்து சக்திகளையும் தங்கள் கட்டளைப்படி நடத்துங்கள். இன்று நாலாபுறங்களிலும் அனைத்து குழந்தைகள் அன்பு என்ற அலைகளில் மூழ்கியிருக்கிறார்கள். அனைவரின் உள்ளத்திலும் விசேஷமாக பிரம்மா பாபாவின் நினைவு இருக்கிறது. அமிர்த வேளையிலிருந்து சாக்கார பாலனை அடைந்த ரத்தினங்கள் மற்றும் அலௌகிகமான வளர்ப்பை அடைந்த ரத்தினங்கள் இருவகையான குழந்தைகளின் உள்ளபூர்வமான நினைவுகளின் மாலைகள் பாப் தாதாவை வந்து சேர்ந்துவிட்டன. அனைவரின் உள்ளத்திலும் பாப் தாதாவின் நினைவு என்ற கண்ணாடி தென்பட்டு கொண்டிருக்கிறது. மேலும் தந்தையின் உள்ளத்தில் அனைத்து குழந்தைகளின் அன்பு நிறைந்த நினைவு கலந்திருக்கிறது. அனைவரின் உள்ளத்திலேயும் ஒரே ஒரு அன்பு நிறைந்த பாடல் ஒலித்து கொண்டிருக்கிறது. மேரா பாபா, என்னுடைய பாபா என்று. தந்தையின் உள்ளத்திலோ என்னுடைய இனிமையிலும் இனிமையான குழந்தைகள் என்ற பாடல்தான் ஒலித்து கொண்டிருக்கிறது. தானாகவே ஒலிக்கின்ற இந்த பாடல், உள்ளத்தின் பாடல், எல்லையற்ற பாடல் எவ்வளவு பிரியமாக இருக்கிறது. பாப்தாதா நாலாபுறங்களிலும் உள்ள குழந்தைகளின் அன்பு நிறைந்த நினைவிற்கு கைமாறாக உள்ளபூர்வமான தன்னுடைய அன்பு நிறைந்த ஆசீர்வாதங்களை பல கோடி மடங்காக கொடுத்து கொண்டிருக்கின்றார். இப்பொழுதும் கூட உள்நாடு மற்றும் அயல் நாட்டில் உள்ள குழந்தைகள் அன்பு கடலில் மூழ்கி இருப்பதை பாப்தாதா பார்த்து கொண்டிருக்கின்றார். இந்த நினைவு நாள் என்பது விசேஷமாக குழந்தைகளை சக்திசாலியாக ஆக்கக்கூடிய நாளாகும். இன்றைய நாள் பிரம்மா பாபாவின் மூலம் குழந்தைகள் கிரீடத்தை அணிந்து கொண்ட நாளாகும். பிரம்மா பாபா குழந்தைகளை நிமித்தமாக ஆக்கி உலக சேவையின் பொறுப்பு கிரீடத்தை அணிவித்தார். தான் குப்தமாக ஆகி குழந்தைகளை சாக்கார ரூபத்தில் நிமித்தம் ஆக்கினார். நினைவு திலகம் வைத்தார். தான் அவ்யக்த சொரூபத்தை அடைந்தார். பிரகாசமான ஒளி கிரீடத்தை அணிந்து கொண்டார். தான் செய்ய வைப்பவராக ஆகி குழந்தைகளை செய்பவர்களாக ஆக்கினார். அதனால் இந்த நாளை நினைவு நாள் மற்றும் சக்திசாலியான நாள் என்று கூறுகிறோம். வெறும் நினைவு மட்டும் கிடையாது. நினைவின் கூடவே அனைத்து சக்திகளும் குழந்தைகளுக்கு வரதானமாக கிடைத்திருக்கிறது. அனைத்து குழந்தைகளின் அனைத்து நினைவு சுரூபங்களை பார்த்து பாப்தாதா மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றார். மாஸ்டர் சர்வசக்திமான் சுரூபத்தில் குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கின்றார். சக்திவான்களாக அல்ல, சர்வ சக்திவான்களாக பார்க்கின்றார். இந்த சர்வ சக்திகள், அதாவது அனைத்து சக்திகள் தந்தையின் மூலம் ஒவ்வொரு குழந்தைக்கும் வரதானத்தின் ரூபத்திலே கிடைத்திருக்கிறது. தெய்வீகமான பிறவி எடுத்ததுமே பாப்தாதா வரதானம் கொடுத்திருக்கின்றார். சர்வ சக்திவான் ஆகுக. இது ஒவ்வொரு குழந்தையின் பிறந்த நாளுக்கான வரதானம் ஆகும். இந்த சக்திகளை வரதானத்தின் ரூபத்தில் நீங்கள் காரியத்தில் பயன்படுத்துங்கள். ஒவ்வொரு குழந்தைக்கும் சக்திகள் கிடைத்திருக்கின்றன. ஆனால் அவற்றை காரியத்தில் பயன்படுத்துவதிலே வரிசை கிரமம் ஏற்பட்டு விடுகிறது. ஒவ்வொரு சக்தி என்ற வரதானத்தையும் சரியான நேரத்தில் கட்டளையிட முடியும். வரம் தரும் வள்ளலான தந்தையின் வரதானங்களின் நினைவு சொரூபமாகி நீங்கள் சரியான நேரத்தில் கட்டளையிட்டீர்கள் என்றால் ஒவ்வொரு சக்தியும் உங்கள் முன்னால் ஆஜராகியே தீரும். பிராப்தியாக கிடைத்த வரதானம் எஜமானன் என்ற நினைவு சொரூபத்திலிருந்து நீங்கள் அதை கட்டளையிடுங்கள். பிறகு சக்திகள் சரியான நேரத்தில் காரியத்தில் பயன்படவில்லை என்பது நடக்கவே நடக்காது.
அதாவது எஜமான சொரூபத்தில் இருந்து கட்டளை இட்டால் சக்திகள் தகுந்த நேரத்தில் உதவிக்கு வரும். ஆனால் எஜமானன் மற்றும் மாஸ்டர் சர்வசக்திமான் என்ற நினைவு இருக்கையில் நிலைத்து விட வேண்டும், செட் ஆக வேண்டும். இருக்கையில் அமராமல் கட்டளையிட்டால் யாரும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பாபா, நாம் உங்களை நினைவு செய்யும்போது நீங்கள் ஆஜராகி விடுகிறீர்கள் என்று குழந்தைகள் கூறுகிறோம். நீங்கள் ஆஜராகி விடுகிறீர்கள், எதிரில் வந்து விடுகிறீர்கள் என்று பாபாவிடம் கூறுகிறோம். பாபாவே ஆஜராகி விடும்போது, அதாவது சர்வசக்திவானே நம் முன்னால் ஆஜராகி விடும்போது சக்திகள் ஏன் ஆஜராகாது? விதிபூர்வமாக நான் எஜமானன் என்ற உரிமையுடன் அதிகாரத்துடன் கட்டளை இடுங்கள். இந்த சர்வ சக்திகள் சங்கம யுகத்தில் பரமாத்மா தந்தை நமக்கு கொடுத்திருக்கின்ற விசேஷமான சொத்தாகும். சொத்து அல்லது ஆஸ்தி யாருக்கானது? குழந்தைகளுக்காகத்தான் ஆஸ்தி இருக்கிறது. எனவே அதிகாரத்துடன் நினைவு சொரூபம் என்ற இருக்கையில் அமர்ந்து கொண்டு நீங்கள் கட்டளையிடுங்கள். ஏன் கடினமாக உழைத்து கொண்டிருக்கிறீர்கள்? கட்டளையிடுங்கள். உலகிற்கு அதிகாரியின் நேரடி குழந்தை நான் என்ற நினைவின் போதை உங்களிடம் எப்பொழுதும் வெளிப்படட்டும். வெளிப்படையாக அது இருக்கட்டும். இப்போது தன்னைத்தான் சோதித்து பாருங்கள். உலகத்தின் சர்வ சக்திமானின் அதிகாரி ஆத்மா நான் என்ற நினைவு தானாகவே இருக்கிறதா? அவ்வப்போது இருக்கிறதா? இன்றைய நாட்களில் அதிகாரம் அடைவதில்தான் சண்டையே நடக்கிறது. ஆனால் உங்கள் அனைவருக்கும் பரமாத்ம அதிகாரம், பரமாத்ம சக்திகள் பிறந்ததுமே பிராப்தியாக கிடைத்துள்ளது. எனவே தன்னுடைய அதிகாரத்தின் சக்தியிலே இருங்கள். தானும் சக்திசாலியாக இருக்க வேண்டும் மற்றும் அனைத்து ஆத்மாக்களுக்கும் சக்தியை கொடுங்கள். அனைத்து ஆத்மாக்களும் இந்த நேரத்தில் சக்திகளை யாசிப்பவர்களாக இருக்கின்றார்கள். உங்கள் சிலைக்கு முன்னால் சென்று யாசித்து கொண்டிருக்கிறார்கள். எனவே தந்தை கூறுகிறார், ஹே சக்திசாலி ஆத்மாக்களே, அனைத்து ஆத்மாக்களுக்கும் நீங்கள் சக்தி கொடுங்கள். இதற்கு ஒவ்வொரு குழந்தையும் ஒரு விஷயத்திலே அவசியம் கவனம் செலுத்த வேண்டும். அது என்னவென்று பாப்தாதா சிக்னல் கொடுத்திருக்கின்றார். பாப்தாதா ரிசல்ட்டை பார்க்கும்போது பெரும்பான்மையான குழந்தைகளின் சங்கல்பம் மற்றும் நேரம் வீணாகிறது என்பதை பார்க்கிறார். மின்சாரத்தின் தொடர்பு சிறிது தளர்ந்து போய் அல்லது கசிவு ஏற்பட்டாலும் மின்விளக்கு சரியாக எரியாதல்லவா? அதேபோல இந்த வீணானவை என்ற கசிவு சக்திசாலியான நிலையை நிரந்தரமாக உருவாக்க விடுவதில்லை. அதனால் வீணானவற்றை சிறந்தவையாக மாற்றுங்கள். இதிலே நீங்கள் பட்ஜெட் கணக்கை உருவாக்குங்கள். முழு நாளும் எவ்வளவு வீணாகி போனது, எவ்வளவு சிறந்தவையாக இருந்தது என்று சோதித்து பாருங்கள். சதவிகிதத்தை பாருங்கள். 40% வீணானது என்று வைத்துக்கொள்வோம். அல்லது 20% வீணானது என்றால் அதை சேமியுங்கள். சிறிதுதானே வீணாகப் போகிறது, பாக்கி முழு நாளும் நன்றாக இருக்கிறது என்று நினைத்து விடாதீர்கள். ஆனால் வீணாக்கும் இந்த பழக்கம் நீண்ட காலமாக இருக்கும் காரணத்தினால் கடைசி நேரத்தில் தங்களை ஏமாற்றிவிடும், வரிசை கிரமமாக ஆக்கிவிடும், முதல் நம்பரில் வரவிடாது. ஆரம்ப காலத்தில் பிரம்மா பாபா சுய பரிசோதனையின் காரணத்தினால் தினமும் இரவில் சபையை கூட்டினார். எந்த சபை? குழந்தைகளுடைய சபை அல்ல, தன்னுடைய கர்மேந்திரியங்களின் சபையை கூட்டினார். முக்கிய மந்திரியாகிய மனமே, உன்னுடைய இந்த நடத்தை நன்றாக இல்லை, நீ கட்டளைப்படி நடந்து கொள் என்று கட்டளையிடுங்கள். ஹே சமஸ்காரமே, எனது கட்டளைப்படி நடப்பாய். காரணத்தை கேட்டு நிவாரணம் செய்யுங்கள்.
ஒவ்வொரு நாளும் பாபா அலுவலக சபையை கூட்டினார். இவ்வாறு தினமும் தன்னுடைய சுய ராஜ்ய சபையை கூட்டுங்கள். சில குழந்தைகள் பாப்தாதாவிடம் இனிமையிலும் இனிமையான உரையாடல் செய்கிறார்கள். தனிப்பட்ட உரையாடல் செய்கிறார்கள். சொல்லட்டுமா? எனக்கு என்னுடைய எதிர்கால சித்திரத்தை காட்டுங்கள், நான் என்ன ஆவேன் என்று கேட்கிறார்கள். ஆதி ரத்தினங்களுக்கு நினைவிருக்கும், ஆரம்பத்தில் ஜெகதம்பாவிடம் அனைத்து குழந்தைகளும் தனது சித்திரத்தை பற்றி கேட்டார்கள். மம்மா, நான் என்ன ஆவேன் என்று எங்களுடைய சித்திரத்தை கொடுங்கள் என்று கேட்டார்கள். பாப்தாதாவிடம் உரையாடல் செய்யும் போதும் குழந்தைகள் தங்களுடைய சித்திரத்தை கேட்கிறார்கள். உங்கள் அனைவருக்கும் கூட மனதில் இருக்கும், எனது சித்திரம் கிடைத்துவிட்டால் நன்றாக இருக்கும் என்று. ஆனால் பாப்தாதா கூறுகின்றார், பாப்தாதா ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு விசித்திரமான கண்ணாடியை கொடுத்திருக்கின்றார். அது என்ன கண்ணாடி? நிகழ்காலத்தில் நீங்கள் சுயராஜ்ய அதிகாரிகள் அல்லவா? சுயராஜ்ய அதிகாரிகளாக இருக்கின்றீர்களா? கையை உயர்த்துங்கள். நல்லது. சிலர் கை உயர்த்தாமல் இருக்கிறீர்கள். சிறிது இருக்கிறீர்களா? நல்லது. அனைவரும் சுயராஜ்ய அதிகாரிகள். வாழ்த்துக்கள். ஆக சுயராஜ்ய அதிகாரத்தின் சார்ட் உங்கள் வருங்கால பதவியின் முகத்தை காட்டும் கண்ணாடி ஆகும். இந்த கண்ணாடி உங்கள் அனைவருக்கும் கிடைத்திருக்கிறது தானே? தெளிவாக இருக்கிறதா? அதில் எந்த கருப்பு கரைகளும் படியவில்லை தானே? நல்லது. கருப்பு கரைகள் இருக்காது. ஆனால் சில நேரங்களில் சூடான நீரின் மூடு பனி போல கண்ணாடியில் பதிந்து விடுகிறது. குளிக்கும்போது அனைவருக்கும் அனுபவம் இருக்கும். பனி கண்ணாடியில் படியும் போது கண்ணாடி தெளிவாக இருக்காது. அதேபோல ஏதாவது ஒரு கர்மேந்திரியமும் கூட இன்று வரை உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை என்றால், கட்டுப்பாட்டில் இருக்கிறது ஆனால் அவ்வப்போது கட்டுப்பாட்டில் இல்லை என்றால், அது கண்களாக இருக்கட்டும், வாயாக இருக்கட்டும், காதாக இருக்கட்டும், கால்களாக இருக்கட்டும், காலும் கூட அவ்வப்போது கெட்ட சகவாசத்தின் பக்கம் சென்று விடுகிறது. ஆக காலும் கட்டுப்பாட்டில் இல்லை என்று ஆகிவிடுகிறது அல்லவா? குழுவில் அமர்ந்து கொண்டு ராமாயணம் மற்றும் பாகவதத்தின் தலைகீழான கதைகளை கேட்பார்கள். சரியானதை கேட்க மாட்டார்கள். ஆக எந்த ஒரு கர்மேந்திரியமும் சங்கல்பம் மற்றும் நேரம் சகிதமாக கட்டுப்பாட்டில் இல்லை என்றால், சுய ராஜ்யத்தில் கட்டுப்படுத்தும் சக்தி இல்லை என்றால், நீங்கள் உலக ராஜ்யத்தை எப்படி கட்டுப்படுத்துவீர்கள்? எப்படி ராஜாவாக ஆவீர்கள்? அங்கு அனைத்தும் மிக சரியாக இருக்கும். கட்டுப்படுத்தும் சக்தி மற்றும் ஆட்சி செய்யும் சக்தி அனைத்தும் தானாகவே சங்கம யுகத்தின் முயற்சியின் பலனாக கிடைக்கும். எனவே சங்கம யுகம், அதாவது நிகழ்காலத்தில் கட்டுப்படுத்தும் சக்தி கண்ட்ரோலிங் பவர் மற்றும் ஆளும் சக்தி ரூலிங் பவர் குறைவாக இருந்து விட்டதென்றால், முயற்சி குறைவு என்றால் பிறகு எப்படிப்பட்ட பிராப்தி கிடைக்கும்? நீங்கள் கணக்கு பார்ப்பதில் புத்திசாலிகள் இல்லையா? ஆக இந்த கண்ணாடியில் தனது முகத்தை பாருங்கள், தனது தோற்றத்தை பாருங்கள். ராஜாவாக தெரிகிறதா? ராயல் குடும்பத்தினராக தென்படுகிறதா? ராயல் பிரஜையாக தென்படுகிறதா? சாதாரண பிரஜையாக தென்படுகிறதா? உங்களுக்கே எப்படிப்பட்ட தோற்றம் தெரிகிறது? சித்திரம் கிடைத்து விட்டதா? இந்த சித்திரத்தின் மூலம் சோதித்து பாருங்கள். ஒவ்வொரு நாளும் சோதிக்க வேண்டும். ஏனெனில் நீண்டகால முயற்சியின் மூலம் நீண்டகால ராஜ்ய பாக்கியம் பலனாக கிடைக்கும். கடைசி நேரத்தில் எல்லையற்ற வைராக்கியம் வந்துவிடும் என்று மட்டும் நீங்கள் நினைத்தீர்கள் என்றால், கடைசி நேரம் வரும்பொழுது அது நீண்ட காலமாக இருக்குமா அல்லது குறுகிய காலமாக இருக்குமா? நீண்ட காலம் என்று அதை சொல்ல முடியாது இல்லையா? எனவே 21 பிறவிகள் முழுமையாகவே ராஜ்ய அதிகாரி ஆக வேண்டும். சிம்மாசனத்தில் அமராவிட்டாலும் சரி, ஆனால் ராஜ்ய அதிகாரியாக இருக்க வேண்டும். இந்த நீண்ட காலம் செய்யும் முயற்சிக்கு
நீண்ட கால பிராப்தியுடன் தொடர்பு உள்ளது. ஆகையால் அலட்சியமாக இருந்து விடாதீர்கள். இப்பொழுது விநாசத்திற்கான தேதி முடிவாகவில்லை, தெரியவில்லை. இன்னும் 8 ஆண்டுகளில் ஏற்படுமா, 10 ஆண்டுகளில் ஏற்படுமா என்று. இது 2004 கூறப்பட்டது. தெரியவே இல்லை. வரக்கூடிய காலகட்டங்களில் ஆகிவிடுவேன். அப்படி அல்ல. உலகத்தின் விநாசத்தை பற்றி யோசிப்பதற்கு முன்னால் தன்னுடைய இந்த பிறவியின் இறுதி காலம் பற்றி யோசித்து பாருங்கள். உங்களிடம் தேதி முடிவாகி இருக்கிறதா? இந்த தேதியில் எனக்கு மரணம் ஏற்படும் என்று யாருக்காவது தேதி முன்கூட்டியே தெரியுமா? இல்லை அல்லவா? உலக இறுதி என்பது ஏற்பட்டே தீரும். சரியான நேரத்தில் நடந்தே தீரும். ஆனால் முதலில் தன்னுடைய இறுதி காலத்தை பற்றி யோசியுங்கள். ஜெகதம்பாவின் ஸ்லோகனை நினைவில் வைத்து கொள்ளுங்கள். ஹர் கடி அந்திம் கடி. ஒவ்வொரு நிமிடமும் தனது இறுதி நிமிடம் என்று நினையுங்கள். திடீரென்று எதுவும் நடைபெறும். உலகம் மற்றும் உங்களுடைய இறுதி நேரத்திற்கான தேதி சொல்லப்படாது. அனைத்தும் திடீரென்று நடைபெறும் விளையாட்டாகும். ஆகையால் சபையை கூட்டுங்கள். ஹே ராஜாக்களே, சுயராஜ்ய அதிகாரி ஆத்மாக்களே, தன்னுடைய சபையை கூட்டுங்கள். கட்டளைப்படி நடத்துங்கள். ஏனெனில் சட்டம் ஒழுங்கு இருக்கும் என்று எதிர்காலத்திற்கான புகழ் பாடப்பட்டுள்ளது. அவை இயற்கையாகவே இருக்கும். அன்பும் சட்டமும் சமநிலையில் இருக்கும். இயற்கையாகவே இருக்கும். இது சட்டம் என்று ராஜா எந்த ஒரு சட்டத்தையும் உருவாக்க மாட்டார். இன்றைய நாட்களில் சட்டத்தை உருவாக்கி கொண்டு இருக்கிறார்கள். இன்றைய நாட்களில் காவல்துறையினரும் கூட சட்டத்தை மீறி விடுகிறார்கள். ஆனால் அங்கு இயற்கையாகவே அன்பும் சட்டமும் சமநிலையில் இருக்கும். ஆக இப்பொழுது சர்வசக்திமான் என்ற இருக்கையிலே செட் ஆகிவிடுங்கள். பிறகு இந்த கர்மேந்திரியங்கள், சக்திகள், குணங்கள் அனைத்தும் உங்களிடம் சரி ஐயா, உள்ளேன் ஐயா என்று கூறும் ஏமாற்றாது. இப்பொழுது சதா ஒவ்வொரு சங்கல்பம் மற்றும் நேரத்தின் வெற்றி விழாவை கொண்டாடுங்கள். வீணானவை அனைத்தும் அழிந்து விட வேண்டும். ஏனெனில் நீங்கள் வெற்றி மூர்த்தி ஆவதன் மூலம் ஆத்மாக்களுக்கு திருப்தி என்ற வெற்றியின் பலன் கிடைக்கும். நிராசையில் இருந்து நாலாபுறங்களிலும் சுபமான ஆசைகளின் தீபமானது ஏற்றப்பட்டுவிடும். ஏதாவது வெற்றி கிடைத்தால் தீபம் ஏற்றுவார்கள் அல்லவா? இப்பொழுது உலகத்தில் ஆசைகளின் தீபத்தை ஏற்றுங்கள். ஒவ்வொரு ஆத்மாவிற்குள் ஏதாவது ஒரு நிராசை இருக்கவே செய்கிறது. நிராசையின் காரணத்தினால் குழப்பம் இருக்கிறது, டென்ஷன் இருக்கிறது. ஹே அழிவற்ற தீபங்களே, இப்பொழுது ஆசைகளின் தீபங்களின் தீபாவளியை கொண்டாடுங்கள். முதலில் தன் மீது, பிறகு அனைவரின் மீதும். கேட்டீர்களா? மற்றபடி பாப்தாதா குழந்தைகளின் அன்பை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றார். அன்பு என்ற பாடத்தில் சதவிகிதம் நன்றாக இருக்கிறது. நீங்கள் இவ்வளவு முயற்சி செய்து இங்கு எதற்காக வந்திருக்கிறீர்கள்? உங்களை அழைத்து வந்தது யார்? விமானம் அழைத்து வந்ததா? புகைவண்டி அழைத்து வந்ததா? அல்லது அன்பு அழைத்து வந்ததா? அன்பு என்ற விமானத்தின் மூலம் வந்து சேர்ந்து விட்டீர்கள். ஆக அன்பு என்ற விஷயத்தில் தேர்ச்சி பெற்றுவிட்டீர்கள். இப்பொழுது சர்வ சக்திகளிலும் மாஸ்டராக இருக்கிறேன் என்பதிலே தேர்ச்சி பெற வேண்டும். பிறகு இந்த இயற்கை, இந்த மாயை, இந்த சமஸ்காரம் போன்ற அனைத்தும் உங்களுக்கு வேலைக்காரர்கள் ஆகிவிடும். ஒவ்வொரு நேரமும் எதிர்பார்க்கும், எஜமானரே என்ன கட்டளை கொடுக்கிறீர்கள் என்று. பிரம்மா பாபாவும் எஜமானராகி உள்ளுக்குள்ளேயே இவ்வாறு சூட்சும முயற்சி செய்தார். அது உங்களுக்கும் தெரியும். சம்பன்ன நிலை அடைந்து விட்டார். பிறகு பறவை பறந்து விட்டது, கூண்டு திறக்கப்பட்டு விட்டது. சாக்கார உலகத்தின் கணக்கு வழக்குகள், சாக்கார உலகத்தின் கூண்டு திறக்கப்பட்டு பறவை பறந்து சென்று விட்டது. இப்பொழுது பிரம்மா பாபாவும் மிகுந்த பாசத்துடன், அன்புடன், குழந்தைகளே சீக்கிரம் வாருங்கள், சீக்கிரம் வாருங்கள், இப்பொழுதே வாருங்கள் என்று வரவேற்று கொண்டிருக்கின்றார். இறக்கை கிடைத்து விட்டது தானே? அனைவரும் ஒரு வினாடியில் தனது மனதில் இந்த ட்ரில் பயிற்சியை செய்யுங்கள். இப்பொழுதே செய்யுங்கள்.
அனைத்து எண்ணங்களையும் இப்பொழுது நிறுத்திவிடுங்கள். ஓ பாபா, இனிமையான பாபா, அன்பான பாபா, நான் உங்களுக்கு சமமாக அவ்யக்த ரூபதாரியாக ஆகியே விட்டேன் பாபா. பாப்தாதா இவ்வாறு ட்ரில் செய்ய வைத்தார். நல்லது. நாலாபுறங்களிலும் உள்ள அன்பான மற்றும் சக்திசாலியான குழந்தைகளுக்கு, நாலாபுறங்களிலும் உள்ள சுயராஜ்ய அதிகாரி மற்றும் உலக ராஜ்ய அதிகாரி குழந்தைகளுக்கு, நாலாபுறங்களிலும் உள்ள மாஸ்டர் சர்வசக்திவான் என்ற இருக்கையில் செட்டாகி இருக்கும் தீவிர முயற்சியாளர்களான குழந்தைகளுக்கு, சதா எஜமானராகி இயற்கை, சமஸ்காரம், சக்திகள் மற்றும் குணங்களுக்கு கட்டளை இடக்கூடிய உலக ராஜ்ய அதிகாரி குழந்தைகளுக்கு, தந்தைக்கு சமமாக சம்பூர்ண தன்மை மற்றும் சம்பன்ன நிலையை நெருக்கத்தில் கொண்டு வரக்கூடிய, உள்நாடு மற்றும் வெளிநாட்டின் ஒவ்வொரு இடத்திலும் மூலை முடுக்கில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சக்திசாலியான இந்த நாளுக்கான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் நமஸ்தே. வரதானம். நெற்றியின் மூலம் திருப்தி என்ற பிரகாசத்தின் ஜொலிப்பை காண்பிக்கக்கூடிய சாட்சாத்கார மூர்த்தி ஆகுக. விளக்கம். யார் சதா திருப்தியாக இருக்கிறார்களோ அவர்களுடைய நெற்றியிலிருந்து திருப்தி என்ற ஒளி சதா ஜொலித்து கொண்டே இருக்கும். அவரை உதாசீனமான ஒரு ஆத்மா, அதாவது சோர்வாக இருக்கின்ற ஒரு ஆத்மா பார்த்துவிட்டால் அவரும் குஷி அடைந்து விடுவார். அவருடைய சோர்வான தன்மை நீங்கிவிடும். யாரிடம் திருப்திக்கான குஷி என்ற பொக்கிஷம் இருக்கிறதோ அவர் பின்னால் தானாகவே அனைவரும் ஈர்க்கப்படுவார்கள். அவர்களுடைய மகிழ்ச்சியான முகம் ஒரு உயிருள்ள பலகை போல் ஆகிவிடும். அநேக ஆத்மாக்களை உருவாக்கும் அறிமுகத்தை கொடுக்கும். ஆக இவ்வாறு திருப்தியாக இருந்து மற்றும் அனைவரையும் திருப்திப்படுத்தக்கூடிய திருப்தி மணி ஆகுங்கள். இதன் மூலம் பலருக்கும் சாட்சாத்காரம் ஏற்படும், அதாவது காட்சிகள் கிடைக்கும். அத்தகைய சாட்சாத்கார மூர்த்தி ஆகுங்கள். ஸ்லோகன். காயம் ஏற்படுத்துபவர்களின் வேலை காயத்தை ஏற்படுத்துவது. உங்களுடைய வேலை தன்னை பாதுகாத்துக் கொள்வதாகும். நல்லது. ஓம் சாந்தி.